சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் திண்டுக்கல்லில் எம்.எஸ். மணி என்ற பாலசுப்ரமணியன் என்பவரது அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கேரளா போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் புத்தினம்திட்டா மாவட்டம் சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறையின் வாயிலில் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்கள் சிலைகளில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகை கவசங்கள் 2019ஆம் ஆண்டு கழற்றப்பட்டு செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கவசங்களை ஒப்படைத்த போது அதன் எடை 42.8 கிலோவாக இருந்தது. அதை செப்பனிட்ட பிறகு சென்னை நிறுவனம் மீண்டும் ஒப்படைத்த போது அதன் எடை 38 கிலோவாக குறைந்திருந்தது. அதாவது 4.54 கிலோ தங்கம் மாயமாகியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான முறைகேடுகளை முழுமையாக விசாரிக்க கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ராஜா விஜயராகவன் மற்றும் KV ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இதனிடையே 2019ஆம் ஆண்டு சபரிமலை கோயிலின் துவாரபாலகர் சிலைகள் மீதான தங்கமுலாம் பூசப்பட்ட தகடுகளை தாமிர தகடுகளாக தவறாக பதிவு செய்ததாக அப்போதைய நிர்வாக அதிகாரி முராரி பாபுவை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சஸ்பெண்ட் செய்தது. மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடைத்தரகராக செயல்பட்ட உன்னிகிருஷ்ணன் பேத்தி, தேவசம் போர்டு துணை ஆணையர் முராரி பாபு, செயலாளர் ஜெயஸ்ரீ, செயல் அதிகாரி சதீஷ், நிர்வாக அதிகாரி ஸ்ரீகுமார், திருவாபரண பெட்டியின் முன்னாள் ஆணையர் பைஜு உள்ளிட்ட 9 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் தேவசம் வாரிய நிர்வாக அதிகாரி சிவகுமாரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் 400 கிராம் தங்கம் எடுத்து அதை கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த தங்க வியாபாரி கோவர்தனிடம் கொடுத்ததாக தெரிவித்தார். இதையடுத்து பெல்லாரி வந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தங்க வியாபார கோவர்தன் மற்றும் ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி ஆகியோரை கைது செய்து திருவனந்தபுரம் அழைத்து சென்றனர். தற்போது அவர்களிடம் நடத்திய விசாரணையின் பேரில் திண்டுக்கல்லில் ரவுண்ட் ரோடு அருகே உள்ள ராம்நகர் பகுதியில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் எம்.எஸ். மணி என்ற பாலசுப்ரமணியன் அலுவலகத்தில் தற்போது கேரளா SIT போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் ஆய்வு செய்தனர். என்கொயரி அந்த பேர் மாறுதலுக்காக என்கொயரி பண்ணாங்க. அவங்க கேட்க கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. இது நானாக ஒரிஜினல் படத்தில் பார்த்தாங்க, அது இல்லை. அவங்க தள்ளி இது வரைக்கும் கேரளாவிலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க. அவங்க SIT என்ன கேஸ்? எந்த கேஸும் சொல்லவே இல்லை. உங்கள் மேலே ஒரு கமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டில் CBSE கோர்ட்லேருந்து வந்திருக்கு மாதிரி சொன்னாங்க. அதுக்கு கேட்குற கொஸ்டின் எல்லாமே நான் பதில் சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் பேர் என்ன கேட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க கேட்டாங்க. IT கேட்டாங்க. ஒன்றுன்னா அது இன்கம் டேக்ஸ் மாதிரியே எல்லாம் கேட்டாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க இன்னும் புரியவே இல்லை. டி மணின்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் எம்.எஸ். மணி, எம்.எஸ். ஃபுல் நேம் சுப்ரமணியன் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நாங்கள் பேச அப்புறம் யாரும் தெரிஞ்சுட்டு அவங்க நார்மலாக வந்துட்டாங்க. ஒன்றும் இது இல்லை. என்கொயரி அந்த பேர் மாறுதலுக்காக என்கொயரி பண்ணாங்க.